வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு முசி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கொய்யா ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு நல்ல கனிஞ்சு கொய்யாவை எடுத்திருக்கேன். இந்த கொய்யா எப்படியும் நமக்கு நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக வச்சுக்கும். ஏன்னா இதில் இருக்கிற விட்டமின் ஏபிசி நம்ம ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணும். அது மட்டும் நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். இது நம்ம ஃபேஸில் உள்ள டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். மெயினாக இதே சன் டேனை ரிமூவ் பண்ணும். இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதை நல்லா பாதியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ அதில் நமக்கு அதோட கொய்யாவோட தோல் தான் தேவை. நம்ம உள்ளே இருக்கிறதும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் இப்படி ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த சீட்ஸ் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த சீட்ஸை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம அந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணுறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இதோட சீட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அதில் இருக்கிற எல்லா சீட்ஸுமே நீங்கள் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு சீட்ஸ் கூட அந்த இதில் இருக்கக்கூடாது. எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபோக்கை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஃபோக் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஸ்பூன்லேயே நல்லா அதை மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹனியும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. கிளென்சர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லை பாசிப்பயிறு மாவு, கடலை மாவு ஏதாவது வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் உங்களோட ஃபேஸில் ஜென்ரலாக ஒரு 5 செகண்ட் நல்லா மசாஜ் கொடுங்க. நல்லா ஒரு ஜென்ரல் ஸ்க்ரப் தான். இது ரொம்ப ஹெவியாக இருக்காது. அது நம்ம ஃபேஸை ஒன்றும் டேமேஜ் பண்ணாது. இந்த சீடு நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 5 செகண்ட் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பேக் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சீட்ஸ் எடுத்துருக்கிற மேலே இருக்கிற தோல் மட்டும் நமக்கு போதும். இப்போ இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. வேறு எதுவுமே வேணாம். இந்த ஒரே ஒரு கொய்யாப்பழம் வச்சு அதோட தோலை மட்டும் வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹனியும் லெமனும் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அது நல்லா காய விட்டுருங்க. மேக்ஸிமம் அது காயிற வரையும் நல்லா விட்டுட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த கொய்யாவில் இருக்கிற விட்டமின் ஏசி இதெல்லாம் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங் ஆக்குறதுக்கும் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு நியூ செல்லை வளர வைக்க இந்த ஃபேஸ் பேக் ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா கிளியராக வச்சுக்கோ. இது நல்லா ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி தெரிஞ்சுக்க நம்ம முசி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லாமே அப்டேட் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்.